வணக்கம். இந்த சிறப்பு நேரலைக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. சர்வதேச பார்வைகள் எல்லாம் சென்னையின் பக்கம் குவிவதற்கும் இந்த கார் பந்தய போட்டி காரணமாக அமைந்திருக்கிறது. இதில் நிறைய நன்மைகள், நிறைய பார்வைகள் சென்னையை நோக்கி திரும்பும் என்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. இந்த வேளையில் இந்த வரலாற்று சாதனை குறித்தும் இந்த கார் பந்தய போட்டி குறித்தும் நம்மோடு பல்வேறு அறிந்திடாத தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கார் பந்தய வீரரும் தேசிய ஃபார்முலா கார் பந்தயங்களில் சாம்பியன் பட்டம் பெற்றவருமான சந்தீப் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஹலோ சார். இப்போது சென்னையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக அமைந்திருக்கிறது. இது நைட்டில் இந்த கார் ரேஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது. அதற்கு முன்பு இருங்காட்டுக்கோட்டையிலும் அதனுடைய முதல் சுற்று என்பது நடந்திருக்கிறது. இனி கோயம்புத்தூர்லேயும் நடக்க இருக்கிறது. பட் ஒய் பர்டிகுலர்லி சென்னை என்பது ஒரு கவனம் ஈர்த்த ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பாசிட்டிவான காமெண்ட்ஸ் வருது. கார் பந்தய ஆர்வலர்கள்லாம் சென்னையை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இன்ஃபர் பண்ணலாம்? ஸோ இப்போ இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு இருங்காட்டுக்கோட்டையில் நடந்துச்சு. ஸோ அந்த இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 5 ரவுண்ட்ஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் சர்க்கியூட்லேயும், செகண்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட், அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர், அண்ட் லாஸ்ட் 2 ரவுண்ட் வந்துட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுன்ற காரணத்தை கேட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி க்ளோஸ் டு பப்ளிக். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஸ்ட்ரீட் ரேஸுன்றது உலகத்துலேயே சில இடத்துல மட்டும்தான் வந்துட்டு இது வரைக்கும் நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அதுவும் ஸ்ட்ரீட் நைட் ரேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வந்து நடக்கக்கூடிய 2வது இடம் சென்னை இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. சிங்கப்பூரில் நடந்த ஒரு போட்டி சென்னையில் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, சிங்கப்பூர் உலக அளவிலே தெரியும். உலக தரம் வாய்ந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கு பெயர் போன ஒரு நகரம். அங்கே நடத்தப்பட்ட ஒரு போட்டி சென்னையும் நடத்தப்படுது அப்படின்னா, இங்கே அது போல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நடத்த முடியும் அப்படிங்கிறத காட்டுவதாக அமைஞ்சிருக்கா? ஒரு ரேசராக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ட்ராக்கெல்லாம்? டெஃபினட்டாக இப்போ அந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் ரேஸ் பண்ணதில் வந்துட்டு என்ன நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா, அந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு இது லே பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கு பல வகையான அக்ரிடேஷன்ஸ் வந்துட்டு வரணும், சர்டிஃபிகேஷன்ஸ் வரணும். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு ரெக்கக்னைஸ்ட் ரேசிங் ஈவெண்ட் அங்கே நடத்த முடியாது. FIAன்னு வேர்ல்ட் பாடி இருக்குது. ஸோ அவங்களோட சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் ரேசிங் ஈவெண்ட்ஸ் நடத்த முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வந்து நடந்திருக்கு. FIA வந்துட்டு இஸ் த சேம் பர்சன் ஹூ இஸ் அக்ரிடேட்டட் every other street circuit. So அதனால வந்துட்டு the quality of street circuit, the quality of safety, the quality of the event, அது எல்லாமே வந்துட்டு அந்த வேர்ல்டு லெவலில் வந்து மேட்ச் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்துட்டு அது இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஈவெண்ட்டாக வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. டெஃபினட்டாக இதுக்காக வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸும் சரி, கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மனுஷனால் வந்துட்டு டெஃபினட்டாக அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, ப்ரொமோட்டர் சைட்லேருந்தும் சரி, மற்ற எல்லா ஈவென்ட் க்ரூ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் ஃபீல்டில் இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் அப் க்ளோஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின ஈவெண்ட், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கிறதுன்ற வந்துட்டு சென்னை ஆஸ் அ பிராண்டுக்கும் சரி, மோட்டர் ஸ்போர்ட் ஆஸ் அ ஸ்போர்ட்டுக்கும் சரி, பப்ளிக்கும் சரி, இங்கே நடந்தது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸைட்டிங் திங். ஓகே. இப்போது நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு லீக் போட்டி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். அதுக்கப்புறம் FC ஃபுட்பால் லீக் வந்து நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ கிரிக்கெட்னா சென்னை இல்லைன்னா மும்பை கிரவுண்டில் வந்து ஒரு ஆடியன்ஸ் கிரேஸ்ஃபுல்லாக அந்த கேமை வந்து கொண்டாடுவாங்க. அப்படின்றதுனால பெரும்பாலான போட்டிகள் இந்த 2 பிளேஸை மையப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்ப்போம். பட் மோட்டர் கார் ரேஸுக்கு ஏன் சென்னையை தேர்ந்தெடுக்கிறாங்க? இங்கே அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அது ஒரு விமர்சனமாக கூட வைக்கப்பட்டது. இவ்வளோ செலவு பண்ணி இந்த ரேஸ் நடத்துகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து சென்னையில் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. Why Chennai for motor race?
I think first, if I can answer your question, Chennai வந்துட்டு இட்ஸ் கால்ட் as the Detroit of Asia. ஓகே. ஸோ அது ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா ஏசியாலேயே வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ அதனால தான் அந்த பேர் சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ சென்னையை சுற்றி ஆர் மெட்ராஸை சுற்றி லாட் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் ஹுண்டாய், ஃபோர்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து BMW இருக்காங்க, டிவிஎஸ் இருக்காங்க, அசோக் லேலன், இந்த மாதிரி ஏராளமான வந்துட்டு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேர் பார்ட் சப்ளையர்ஸ், இது எல்லாமே கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சென்னை ஹேஸ் அ வெரி கிரேட் ஹெரிட்டேஜ் ஃபார் ரேசிங். ஸோ மெட்ராஸ் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சர்க்கியூட் வந்துட்டு சவுத் இந்தியா ஆர் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ரேசிங் சர்க்கியூட் இன் இந்தியா. அதுக்கு முன்னாடி ஷோலாவரமில் நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து நான் குழந்தையாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸாக வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு MRF டயர்ஸ், JK டயர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு தே ப்ரொமோட்டிங் த ஸ்போர்ட். அண்ட் இருங்காட்டுக்கோட்டையில் வந்துட்டு பல வருஷமாக வந்துட்டு இங்கே நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் சென்னையில் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சென்னை ஹேஸ் த மோஸ்ட் ஹெரிட்டேஜ் ஃபார் மோட்டர் ரேசிங். ஸோ அது அந்த அந்த வகையிலையும் சரி, எல்லா வகையிலையும் சப்போர்ட் மூலமாகவும் சரி, ப்ளஸ் எல்லாமே கூடி வந்து ஒரு அமைஞ்ச விஷயம் தான் அது சென்னை. இது வந்துட்டு சென்னைக்கு டெஃபினட்டாக வந்து இட்ஸ் another feather on the hat ன்னு தான் நான் நினைப்பேன். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஆல்ரெடி சென்னை வந்து இட்ஸ் ஆட்டோமொபைல் ஹப். இன்னொன்று இட் ஹேஸ் ஹெரிட்டேஜ். இந்த மாதிரி மோட்டர் வெஹிக்கிள் ரேஸ்க்கான ஹெரிட்டேஜ் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரேஸ்க்கு அப்புறம், இந்த இதுக்கப்புறம் என்ன அங்கீகாரம் வந்து சென்னைக்கு புதுசாக கிடைக்கும்? இதுக்கப்புறம் என்ன, இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக வந்துட்டு அட்டென்ஷன் ஆஃப் சென்னை இன் குளோபல் பிளாட்ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அண்ட் ரேசர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மூலமாக டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் மூலமாகவும் சரி, பிரிண்ட் சப்போர்ட் மூலமாகவும் சரி, அவேர்னஸ் அபவுட் மோட்டர் ஸ்போர்ட் அண்ட் சென்னையோட ரெக்கக்னிஷன் இன் மோட்டர் ஸ்போர்ட் அரீனா வந்துட்டு டெஃபினட்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே ரேஸ் பண்ண நிறையா ரேசர்ஸ் வந்துட்டு டெவலப்பிங் ரேசர்ஸாகவும் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ரேசர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ லெஜெண்ட்ஸ் இன் மோட்டர் ஸ்போர்ட்டும் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கிட்டேருந்து வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் நிறையா வந்திருக்கு. ஸோ இது மூலமாக வந்துட்டு இதை பற்றி டெஃபினட்டாக பேசுவாங்க, நம்பர் 1. நம்பர் 2, இது மூலமாக வந்துட்டு இதை சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டம், தி எக்கானமி, டூரிசமாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வகையிலாக இருக்கட்டும் சரி, பல விதமான இண்டஸ்ட்ரீஸ் இது மூலமாக வந்துட்டு டெவலப் ஆகும். நிறையா there'll be more investments in the field of automobile and related industries வந்துட்டு இது மூலமாக வந்துட்டு வருன்றது தான் வந்து எல்லாரோட நம்பிக்கை. இப்போது நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் சாம்பியனாக இருந்திருக்கிறீங்க இந்த கார் பந்தய போட்டிகளில். எப்போ இருந்து உங்களுக்கு வந்து இதன் மேலே ஆர்வம் அதிகமாச்சு? எப்போ இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிகள்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிங்க? ஸோ 14 இயர்ஸில் வந்து ரேசிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சின்ன கோ கார்ட்லேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக அதில் பெர்ஃபார்ம் பண்ணி மோட்டர் ஸ்போர்ட் லேடரில் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக மேலே வந்து ஃபார்முலா ரேசிங், டூரிங் கார் ரேசிங், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜாக வந்துட்டு மேலே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ லைக் எனி அதர் ஸ்போர்ட், இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா 3rd டிவிஷன், 2nd டிவிஷன், 1st டிவிஷன், அந்த மாதிரி இது ரேசிங்லேயும் வந்துட்டு நிறைய லேடர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா 4ன்னு ஒரு சாம்பியன்ஷிப் இப்போ நடந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு அது ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டெப் லீடிங் டு தி அல்டிமேட் இது டாப் மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேசிங் விச் இஸ் ஃபார்முலா 1. ஸோ எல்லோரும் இந்த ஜேர்னியில் தான் ஆரம்பிப்போம். ஸோ லைக் நீங்கள் எந்தெந்த ஸ்போர்ட்டை நீங்கள் ஆரம்பித்து அதோட பின்னக்கலுக்கு நீங்கள் போகணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்களோ அது மாதிரி தான் ஸ்லோவாக கோ கார்ட்லேருந்து ஆரம்பித்து தென் ஃபார்முலா 2000ன்ற சாம்பியன்ஷிப் 2023 வின் பண்ணேன். அப்புறம் Volkswagen மோட்டர் ஸ்போர்ட்டோட போலோ கப் சாம்பியன்ஷிப் வந்து 2021 வின் பண்ணேன். ஸோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அரீனாவில் வந்துட்டு க்ளோஸ் டு அபவுட் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு வந்துட்டு ரேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2013-14 வந்துட்டு Volkswagen மோட்டர் ஸ்போர்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஜெர்மனியில் ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ அவுட் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் கண்டினியூஸாக ஐ பின் ரேசிங். அண்ட் அது மூலமாக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு ஐ பின் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ரேஸ் இந்த இந்தியன் ரேசிங் லீகில். ஸோ அது ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ரேஸ் கார்ஸ் வந்துட்டு ஓட்டுறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. ஸோ நம்ம
டக்குன்னு என்ன கார் ஓட்டுறதுக்கு என்ன ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஜோக்காக எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நார்மல் காருக்கும் ரேஸ் கார்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அது டிரைவ் பண்ணுறது? வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அந்த ஹை ஸ்பீட் கார்ஸ் ஒரு ஃபார்முலா கார்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ரேசிங் கார்ஸ் நீங்கள் ஓட்ட போகும்போது உங்கள் பாடி வந்துட்டு நிறைய ஜி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜி ஃபோர்ஸ்னால் பிரேக் அடிக்கும் போது முன்னாடி போவோம், பின்னாடி சாவோம், சைடில் சாய்வோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அது ஹை ஸ்பீடில் போகும்போது அந்த ஃபோர்ஸ் உங்கள் பாடியில் நிறையா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் நீங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் இருந்தால் தான் வந்துட்டு உங்களால் அந்த ஸ்பீடில் வந்து கண்டினியூஸாக ஓட்ட முடியும். இப்போ அந்த ஸ்பீடில் ஓட்டாமல் சும்மா ஓட்டணுன்னா எல்லோரும் ஓட்டலாம். பட் ஆனால் அப்படி ஓட்டி காம்படிஷனில் போகிறதுக்கு ஒரு யூஸே இல்லையா. ஸோ அதனால் உங்கள் ஃபிட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் டிரைவர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அத்லீட்ஸ். நீங்கள் டாப் லெவல் ரேசர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் அவங்களோட ஸ்கில், அதாவது டிரைவிங் ரேஸ் கார்ஸ் ஆர் தேர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை பர்சியூ பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஒரு கேமாக இருக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாட்டுனா ஒரு மட்டை இருந்தால் போதும், பந்து இருந்தால் போதும், ஸ்ட்ரீட்டில் கூட எல்லோரும் விளையாட முடியும். ஆனால் இது அப்படி இல்லை. ஃபார்முலா 1 காரோடைய அந்த விலையை கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஃபார்முலா 4ம் வந்து குறைவான விலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியுது? ஒரு வீரராக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைச்சிச்சு, தேவைப்பட்டுச்சு? ஸோ அதாவது அஃப்கோர்ஸ் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறேன்ற ஒரு ஆங்கிள் உங்கள் மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை நீங்கள் பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க போகும்போது நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ, நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை பர்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் டிட்டர்மெண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக அதை தாண்டி தான் போயிட்டுருப்பீங்க. அஃப்கோர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியும் சரி இப்போக்கும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்போர்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பான்சர்ஸ் வராங்க, நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. இது ஏற்கனவே இத்தனை வருஷமாக இங்கே நடந்துட்டுருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட்டிங் ப்ரோக்ராமாக வந்துட்டு டெஃபினட்டாக நிறைய பேருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிஸ் ஒரு எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட் டுடே. ஸோ இது இத்தனை நாளாக இந்தியாவில் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு இந்த ஈவெண்ட் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது மூலமாக வந்துட்டு there will be a lot of involvement in the sport and அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து டெஃபினட்டாக ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு கம் ஆர் இப்போ ஆக்டிவாக பர்சீவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை எங்களை மாதிரி ரேசர்ஸ்க்கும் சரி, there is a lot of opportunity for us to associate with them and டெவலப் ஆகிறதுக்கு as a ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட்டில் வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்ம ரோட் சிவில் வெஹிக்கிள் கார்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த மோட்டர் ஸ்போர்ட் மூலமாக தான் டெவலப் ஆகி வரும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறையா டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தட் வி சி. ஆக்டிவ் சஸ்பென்ஷன் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரோட் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் அடாப்ட் ஆகிட்டு டெக்னாலஜி வந்து இப்போ நிறையா ரோட் கார்ஸ்லேயே வந்துருச்சு. இது மூலமாக வந்துட்டு என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனில் போகும்போது காரே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணி டெவலப் ஆன ஒரு கிரியேஷன்ஸ் தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு there are lot of linking and அதனால தான் வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபேமஸ் வேர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபேமஸ். ஓகே, இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய அந்த இதாக இருக்கிறதுனால இங்கே மோட்டர் ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஒரு நல்ல இடம். நீங்கள் ஏன் சென்னைன்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தட் இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இட் இஸ் ப்ரைம் ரீசன் ஃபார் ஹேப்பனிங் ஹியர் ப்ளஸ் த சப்போர்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கீங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் சென்னை வந்து ஒரு 3 விதமான விளையாட்டு சம்பந்தமான பெரும் நிகழ்வுகளை வந்து பார்த்துருக்குது. ஒன்று ஒலிம்பியாட் செஸ் மாமல்லபுரத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் கேலோ இந்தியா, இப்போது வந்து இந்த கார் பந்தயம். அதற்கு முன்பே கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ வேரியஸ் ஸ்போர்ட்ஸ்லேயும் அதே மாதிரி மற்ற வீரர்களையும் இன்வால்மெண்ட்டில் கொண்டுட்டு வர்றது, அதை வந்து எல்லா மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, இதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு கார் பந்தய வீரராக உங்களுக்கு எப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்குது? டெஃபினட்டாக பயங்கரமான சப்போர்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது நடந்திருக்காது. ஏன்னா சென்னை ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுக்கு வந்துட்டு நிறையா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்லேருந்து நிறையா சப்போர்ட் தேவைப்பட்டிருந்துச்சு. அவங்களோட சப்போர்ட் டெஃபினட்டாக வந்துட்டு is something that we have to talk about at this point of time. And RPPL ஆர்கனைசேஷனோட சப்போர்ட்டும் வந்துட்டு ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸோ இது மூலமாக வந்துட்டு as a ஸ்போர்ட்ஸ் பர்சன்
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் விளாடணுன்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட எபிலிட்டியை நீங்கள் அங்கே ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் மூலமாக வந்துட்டு ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் பீப்புள் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி சர்க்கியூட்டில் வந்துட்டு நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்துட்டு ஃபோக்கஸ் தேவை, எபிலிட்டி தேவை, நிறைய ப்ராக்டிஸ் தேவை. இங்கே வந்து வின் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு வந்து டெஃபினட்டாக வி ஹேவ் டு லைக் கிவ் அ பிக் தேங்க்யூ டு போத் நம்ம கவர்மெண்ட்க்கும் சரி, நம்ம ரேஸ் ஆர்கனைசர் ஆர்பிபிஎல்க்கும் சரி. ஸோ இது மூலமாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவ் கிவன் அ வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் அவர் எபிலிட்டி. இப்போது ஆல்ரெடி இந்திய அளவில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்போர்ட்டுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸும் தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கு. வி ஆல் நோ நரேன் கார்த்திகேயன், நீங்களாம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறீங்க. இது மாதிரி இங்கிருந்து பரிணமித்த வீரர்கள் அப்படின்னா இங்கே பார்த்து ரொம்ப ஃபேமஸானவங்க வந்துட்டு நரேன் கார்த்திகேயன் அவங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு கருண் சந்தோக், அதுக்கப்புறம் வந்துட்டு அர்மான் இப்ராஹிம், ஆதித்யா பட்டேல், இப்போ வந்து குஷ் மைனின்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஃபார்முலா 2ல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இஸ் அ ப்ரைம் கேண்டிடேட் ஃபார் ரேசிங் இன் ஃபார்முலா 1. ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய ரேசிங் டிரைவர்ஸ் வந்துட்டு இந்த லேடரில் கிளைம் பண்ணி அந்த பினக்கில் ரீச் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஆக்சிலரி ஆர் கனெக்டிவ் ரீசன்ஸ்னு சொல்லலாம். ஏன் இங்கேருந்து நிறைய பேர் வராங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, அகெயின் திஸ் இஸ் த ஹப், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு இங்கே இருக்கிற சர்க்கியூட்ஸில் வந்து ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இது ஒரு மோட்டர் ஸ்போர்ட் ஹப், ஆட்டோமொபைல் ஹப், ஒரு டேலண்ட் ஃபார் மோட்டர் ரேஸ், ஒரு ஏரியா ஃபார் மோட்டர் ரேசிங்காக வந்துட்டு இட் ஹஸ் பின் ப்ரிவலன்ட் ஃபார் அ வெரி லாங் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ வந்து ஸ்போர்ட் டிப்ளமசி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் வந்து அதை எடுப்பாங்க. இதன் மூலமாக மற்ற நாடுகளோட ஒரு நேசக்கரம் கொண்டுட்டு வருது அப்படின்றது. இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட்டாக அதை நிறையா பண்ணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வைகள் இருக்குது. இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய உலக நாடுகள் தமிழ்நாட்டையும் சென்னையும் நோக்கி அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையில் என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் வேர்ல்டு அரேனாவில்? வேர்ல்டு அரேனாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இஃப் த வேர்ல்டு இஸ் ஃபோக்கஸிங் ஆன் யூனா வந்துட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிரிக்கெட்டாக எடுத்துக்கிட்டோம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஐபிஎல் டீம்ஸ் நம்ம சென்னையிலேருந்து தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச ஸ்ட்ரீட் ரேஸ் இருக்கட்டும், மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் அண்ட் கோயிங் இன் டு த இந்தியன் நேஷனல் டீம்ஸ் ப்ரிடாமினென்ட்லி கம் ஃப்ரம் இங்கே சவுத் இந்தியா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸை வந்துட்டு இவ்வளோ ஃபோக்கஸ்டாக சப்போர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு இட் இஸ் குட் அண்ட் இட் புட்ஸ் தமிழ்நாடு ஆன் அ குளோபல் பிளாட்ஃபார்ம். ஸோ அது ரெக்கக்னிஷனுக்கும் சரி, அதாவது எப்படி சொல்லணுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அது எங்களுக்கு ஒரு கிஃப்டாக தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஆன் மை பிஹாஃப் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தி சப்போர்ட், வி ஷுட் ஆல் டெல் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் டு ஆல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். இப்போ இந்த கேமை வந்து பர்சியூ பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற ஸ்போர்ட் பர்சன்ஸ்க்கெல்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து எது வந்து முதல் படியாக இருக்கும்? ஃபார்முலா 4 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்களா, இல்லை எடுத்த உடனே வந்து ஃபார்முலா 1க்காக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அதை பற்றின விஷயங்கள்லாம் என்ன? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நீங்கள் விளையாடணுன்னு நீங்கள் நினச்சிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சின்ன அகாடமிலேருந்து ஆரம்பித்து டிவிஷன், ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன்ஸ் நிறையா கிளைம் பண்ணி தென் யூ கோ இன் டு த டாப் மோஸ்ட் ட்ராஃபீஸ் அண்ட் தென் அங்கேருந்து பார்த்துட்டு உங்களை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா த பேசிக் திங் இஸ் கோ கார்ட்டிங். ஸோ கோ கார்ட்டிங் சின்ன கோ கார்ட்லேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ்லேருந்தே வந்துட்டு பீப்புள் ஸ்டார்ட் ரேசிங். ஸோ சின்ன கோ கார்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்லோவாக தே கிராஜுவேட் இன் டு ஸ்மாலர் ஃபார்முலா கார்ஸ், then bigger ones, then ultimately Formula 4, 3, 2 and 1. ஸோ இதுதான் லேடர். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ஒருத்தங்க சீக்கிரமாக ஏறி போகிறாங்க, எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்கன்றது அவங்களோட ஓன் லெவல் ஆஃப் இன்வால்மெண்ட் அண்ட் their gift in the sport. But this is the ladder in which people get into the top most level. ஓகே, இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போது இதற்கு பிறகு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இது இருக்குமா? நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு கார் நிறுவனமும் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இந்த மாதிரியான ரேஸ் கார்ஸில் தான் அவங்க இன்வென்ஷனை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
இந்த கேமுக்கு அப்புறமா இது மாதிரி ஆட்டோமொபைலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா இது ஒரு வீண் செலவு தானேன்னு விமர்சனங்கள் வருது இல்லை, அது எப்படி பாசிட்டிவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு மாறுமா? டெஃபினட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுமான்ற கேள்விக்கு பதிலாக இது நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈவெண்ட் மூலமாக வந்துட்டு அதை சுற்றி இருக்கிற ப்ரைமரி அண்ட் செகண்டரி எக்கானமி, சே ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம், இங்கே இன்வால்வ்டாக இருக்கிற டூரிசமாக இருக்கட்டும் சரி, பீப்புள் கம்மிங் இன் அண்ட் புக்கிங் ஹோட்டல்ஸ், இதை சுற்றி டெவலப் பண்ணுற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் க்ரியேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், அது எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் திங் வந்து நவ் இந்த ஈவெண்ட் மூலமாக சென்னை has been put on the global platform. சிங்கப்பூருக்கு அடுத்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் வந்துட்டு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ அதர் கண்ட்ரீஸ் சென்னையில் நடந்திருக்கு. தோ இந்தியா வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட் லெவலில் ஒரு நம்பர் 1 கண்ட்ரியாக இல்லைனாலும் இந்த இடத்துல நடத்துறதுக்கான வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன் இருக்குன்ற விஷயத்தை டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகும்போது இங்கே இருக்கிற ஆட்டோமொபைல் ப்ரெசன்ஸை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக தெல் பி இன்ஃப்ளூ ஆஃப் திங்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது ஸ்போர்ட்ஸ் மூலமாகவும் இல்லை, இட் இஸ் வெரி குட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தி எக்கானமி இஸ் ஆல்சோ இஸ் வாட் ஐ திங்க். ஓகே, இந்த ஃபார்முலா கார் பந்தயம் தொடர்பான நிறைய விஷயங்கள், நாங்கள் அறிந்திராத நிறைய விஷயங்கள், இருக்கக்கூடிய நிறைய சந்தேகம் இருந்த நிறைய விஷயங்களுக்கு தெளிவு உங்கள் மூலமாக கிடைச்சிச்சு. நீங்களும் நிறைய இன்னும் போட்டிகளில் வென்று தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு எங்கள் சார்பாக சொல்லிக்கிறோம். பங்கு கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.